30 வச்சு போடுவேன். தண்ணி அடிச்சு வந்துருவாங்க. ஆனா என்ன கோப்பிட்டாங்க. அந்த சின்ன அரவம் கடிச்ச பூமி அதறது. ஓ காலா ஓ சின்ன நல்ல மனுஷன் வர்ற சொப்பத்துக்கு ஓரமா வைங்கப்பா. திருட்டு பையன்கிறியா? திருட்டு பையன் சொல்றியா? இல்லப்பா அண்ணா திருடுறத எப்படி சொல்லி கொடுக்குற வாத்தியார் நீதே. எனக்கே நீதான் குரு. அதுவே சொல்லி கொடுத்துட்டியா? ஆமாடா. சரி சரி அண்ணா ஏப்பா கீழமாவே பாத்துட்டு இருக்க, எனக்கு கழுத்து வலிக்குது. எந்திரினா வேடா புதுசு புதுசா வார்த்தை சொல்றேன். என்னன்னா 10 மணி எந்திரிக்கிறான்னு நான் எந்திரிச்சாக்கா வருவன்ல. அதுவும் நானும் வந்தோட முயற்சி பண்றேன், எந்திரிக்கவே மாட்டேங்குதுறான். அண்ணா தம்பி அதுவும் போச்சா? போச்சுடா, என்ன முடியல. சரி தூக்குறா சாமி. தூக்கி ஒண்ணுமா? ஆமா சரி 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 ஒண்ணு முடியும். இது என்ன அப்படி இருக்குது? தூக்காமட்டு ஓரமா சரி பண்றான். உன்னை பண்ணத்துல வச்சிருவாங்க பைசட்டுக்காரவங்க. இதை திருப்புறாலும் கூட காசு அப்பா வேணாம்டா. இது நேரம் நட்டமா வச்சுடுறான். அதோட பொட்டுக்காரன் காட்டுக்குதா? பொட்டுக்காரன் காட்டுக்குதா? அப்படி அது மருதக்காரன் காட்டா? இதான் தாள காட்டு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணணும் அண்ணா? தூக்கி விடணுமா? முடியாடாப்பா, தூக்குறாப்பா. தூக்கு சாமி. எந்த கடையில இருக்கு? என்ன கடையில இருக்குதா? போய் வாங்கிட்டு வரலாம். மண்டையில இல்லையா? என்னதுன்னா நான் கூட ஏதாவது கடையில விக்கிறாங்களோன்னு நினைச்சேன். போட போட எப்ப ஒதுப்பாங்கன்னு பாக்குறேன். சரி சரி ஒரு கை ஒரு காலத்தான் போ. அம்மா இப்பண்ணா எந்திரினா வேணாமல தூக்கி கூடாதா சாமி. சரி தூக்கி நிமித்தணுமாண்ணா? என்னன்னா நானும் வந்த இடத்துல பாக்குறேன், உட்காந்துக்கிட்டு பார்த்தா மண்டை தாண்டா தெரியுது கரையர் கரையர்னா. சரி ஓகே நிமித்தம் நல்லா செவ செவன் இருக்கிற பிள்ளைய பார்த்து காமிடா. கருப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிற கத்தால வச்சிருக்கா கம்மன் இருக்கடா. தூக்கி நிமித்தம் செவப்பா செவேர்னா தெரியுதா இல்லையா? ஒன்னும் தெரியலடா. நான் மேப்பண்ணா எங்கடா போற? நீ வரியா நான் வரட்டா? வராத நானும் வரல. ஏனா நம்ம சங்காத்த நிப்பாட்டிக்குவதோட வரியா வரலையாண்ணா? வரல. நான் வரேன். வேண்டாம் வேண்டாம் சண்டைக்கு போலாம். அடிதடி சாமி அழிக்கிற போது யாரும் தூங்க கூடாது. எந்திரிச்சு உட்காருங்கப்பா. எழுப்புடு எழுப்புடுப்பா. எழுப்புடுங்க எழுப்புடுங்க எழுப்புடுங்க. சாமி அழிக்கிற போது யாரும் தூங்க கூடாது. எந்திரிச்சு உட்காருங்க. சண்டை ஐயோ என்ன அடிச்சு போடுறாங்களே. சொன்ன காப்பாத்துக்கா. எந்திரிச்சு உட்காருங்கப்பா. எழுப்புடு எழுப்புடு. சாமி அழிக்கிற போது தூங்க கூடாது. எந்திரிச்சு உட்காருங்க. வரல என்ன அடிப்பா? அடிக்க மாட்டேன். சரி சரி இரு ஆளு கூட்டு வர அடிதடிக்கு. அடிக்க யார் அடிக்க? உன்னையா? பூரத்தி சுத்துறா. யாரு உங்க அப்பா கொடுத்ததா? இது வந்து பார்க்கலாம். இது கமலாதேவி.
சரி இது வந்து யாரை மறந்து போச்சு இல்லப்பா இந்த லதா குட்டி இது அது சரி டவுன் ஐட்டம்டா யாருன்னு அது அதெல்லாம் பட்டிக்காட்டு ஐட்டம் சரி இந்த டவுன் ஐட்டம் அந்த காந்திமதி பிள்ளை இருந்தான்ல காந்திமதி சரி அவனுதுடா அந்த அம்மையப்பண்ணா இதெல்லாம் எதுக்கு நீ எடுத்து வச்சிருக்க இப்ப நேத்தாண்டா போனேன் முந்தானாத்து கூப்பிட்டா போனேன் போயிட்டு வந்தேன் நேத்து போன் பண்றேன் சுவிட்ச் ஆஃப் வருது அவன் போனும் அதை எதுக்குல நீ எடுத்து வச்சிருக்க இதெல்லாம் ஆபோஷம் நம்மள மூலமா நன்றி ஏற்றவா நினைக்கிறியா யாரு நான் நினைப்பா வச்சிருப்பேன் இல்ல மறக்காம ஏன் மைக் கொடுத்தியா? பத்திரமா இருக்கும்டா நான் இதை பார்த்து நினைச்சுட்டே இருப்பேன் நான் அம்மையப்பண்ணா ஏன்டா பிடிக்காது. ஐயோ அப்ப கொண்டே உள்ள வச்சுக்கலாம்டா சரி 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 நாளைக்கு நேரத்துல வந்து எதை பார்க்கலாம். ஓ அதுக்காண்டி வச்சிருக்கியா ஆமா. சரி அண்ணா உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா ஏன்டா கூப்பிட்டேன் நானும் அண்ணன் காத்தவராயன் வேட்டைக்கு போனேன்லவா ஆமா. வேட்டைக்கு போன இடத்துல கண்ணில் காணாத அதிசயம் ஒண்ணு கண்டு வந்திருக்கோம் சொல்ற கதையை கேட்டீங்களா கண்ணுலே காணலையா அதை செய்ய கண்டானா எது செய்யணும் நீதான் சொல்ற ஆஹா, அட கொப்ப, அப்படி மாட்டேன், அப்படி மாட்டேன். ஆஹா, போல போல குடிவிடா நீங்க 2 அடி அடிக்காத 2 அடி தான் சுண்டடியா ஏய் இது வரல 54 அடி அடிச்சிருக்காடா போல போல அண்ணா அம்மைப்பண்ணா ஏப்பா வேட்டைக்கு போன இடத்துல அழகான பொண்ணுன்னு பார்த்தோம் ஆடாடாடாடாடா. இத முதல்ல சொல்லிருந்தா சரி. நான் 1500 அடியோட வாங்கியிருப்பேன் ஏன்னா? ஒரு மொண்டி பையன் சரி. ஒரு முடப்பையன் சரி. இப்படி வீட்டோட வளர்க்கறோன்னு சொல்லி பொண்ணு பாட்டு வந்திருக்காங்க அண்ணன் தம்பி பாசம்னா இதாண்டா பொண்ணு சிவப்பா கருப்பா அண்ணா சிவப்பா இருக்கும் சிவப்பா வா வா போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா யாருக்குண்ணா எனக்கு தானே உனக்கா? சிலுக்கு மூத்திரம் வருதா சிலுக்கு மூத்திரம் வருதாடே நமிதா மூத்திரமா இல்லடா அண்ணா மூத்திரம் சிலுக்கு சிலுக்குன்னு வருதாடா சிலுக்கு மூத்திரம் இல்லடா எனக்கு சிலுக்கு சிலுக்குன்னு மூத்திரம் வருது அதான்டா சிலுக்கு மூத்திரம் வருது எப்படிண்ணா அடிச்சாலே சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு வருதுல்ல சரி 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 அதான்டா சிலுக்கு மூத்திரம் சரி சரி அடிக்க மாட்டே நீதான் நம்ம தாய்க்கு செல்ல பிள்ளை ஒண்ணு எனக்கல்லவா உனக்கு இல்லண்ணா பின்னா இருக்குடா காத்தவராயனுக்கு பார்த்து வந்துடும் அநியாயமா ஒரு பிள்ளை வாழ்க்கையை கொடுக்குறாங்க அவனுக்கு தான் சின்ன பிள்ளைல மாறி வயசு குடிச்சு பொம்பளை அவசியம் கிடையாது அவனுக்கான பிள்ளைய பாத்தீங்க வராது வராது வராதுடா வராதுடா வராதா இப்படி சொல்லுண்ணா இல்ல அம்மைப்பண்ணா ஏன்டா? அண்ணனுக்கு பார்த்து வந்திருக்கோம் ஆ. நீதான் நம்ம தாய்க்கு செல்ல பிள்ளை அதே ஊரை பிடிச்ச கரகத்துக்கு நாயை பிடிச்ச சூடு ஓட்டாக்கலாம் ஏன்? இவன் வாஹா வர்றேன். அண்ணனுக்கு நீதான் விட வாங்கி தரணும் அண்ணனுக்கு வடை வாங்கணும் வடையா வர வா வர வர வரா 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 அதே வருந்தேன் வாங்கிடுறேன் அண்ணனை கூப்பிட்டு தாயாரோட ஆலயத்துக்கு போவோமா அம்மா ஆலயத்துக்கா எடா நீ கல்யாணம் முடிச்சு அம்மா ஆலயத்துக்கு போறீங்க தாயாருக்கு போய் பாத பத்தி செய்யணுமா இல்லையா ஆ அதனால தாயார் செய்யணும் செய்யணும் நான் தான் முதல்ல அம்மாட்ட போவேன் எதுக்கு அதுக்குத்தான் அம்மாட்ட ஆஹா, வாடா, 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 வாடா. ஐயோ, நல்ல வேலை. காப்பாத்த முடியல, அப்பா. இந்நேரம் ஒரு கொலையா வந்துருக்கும்டா. என்னாச்சு அடிக்கிறதுக்கு வராண்டா, அடிக்க வேண்டாம். அடிக்கிறானா எதுக்கு அடிச்சா நீங்க போய் பொண்ணு பார்த்ததுக்கு என்னையாடா அடிக்கிறீங்க? பாம்பு பார்த்ததுக்கா என் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா ஆஹா, ஆஹா, எக்கில்லா, வணக்கில்லா, வணக்கில்லா, கொப்ப. ஆஹா. அம்மைப்பண்ணா மூச்சு வாங்குறா இழப்புண்டாவுதுரா நான் உனக்கு தம்பி தானே நீ நீ தம்பிதான் மாப்பிள என்னடா சொல்லிவிட்டேன் நான் உனக்கு தம்பினே மாப்பிள்ளைங்கிற இல்லைன்னு யாரு மாப்பிள சொன்னா இல்லையா நம்ம 3 பேரும் தம்பிதான் மாப்பிள அண்ணன் தம்பிதான் மாப்பிள அண்ணன் தம்பி தான் நானும் மூத்தவன் ஆமா நீ நடுவுல பிறந்தவன் ஆமா இவன் கடைசியா பிறந்தவன் ஆமா இதுதானே மாப்பிள சொன்னேன் மறுபடியும் மாப்பிள்ளைங்கிற பாத்தியா ஆ, நான் உனக்கு தம்பி தானே ஆமா அது மாமா மாப்பிள
மாப்பிள்ளையா? தம்பிதான் மாப்பிள்ள நீ. எப்படி மாப்பிள்ளைங்கிற? ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள நீ. ஓ அப்படி சொல்றியா? அதனால அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் மாப்பிள்ள தானே சொல்லுவாங்க. ஓஹோ, அதனால புது மாப்பிள்ளைய சொல்லாம சரிண்ணா. அதைத்தானே மாப்பிள்ள சொன்னேன். உன் அறிவுக்கெல்லாம் என்ன திங்கிற? நான் நோனி சாப்பிடுறேன். நோனினா டானிக் இருக்குறா. சரிண்ணா, தாயாருடைய ஆலயத்துக்கு சென்று தாயாருக்கு பாதபூஜை செய்து போலாம் கொஞ்சம் பொறுத்திருந்தா போகணும். என்னன்னு? நீ வாடி போனோம்னே 6 போன நீ வாடி போடாம போட்டா போனோம்னே இந்த பொம்பளை அந்த பொம்பளை விட்டு காமிப்பேன். ஆமா, பிள்ளை யாரு என்ன எந்த ஊரு என்ன தேசம் என்ன சாதி என்ன கூட நீ வாடி ஒண்ணு சொல்லாம போலாம்னா நானும் போலாம் சொல்லணுமா? பின்ன சொல்லாம விடுவனா? அண்ணா புத்து வகையாரம் கோயிண்டா அப்படி மாற்றம் போடாட்ட என்ன ஒன்னால வந்த வெள்ளம் வந்தாலும் ஏன் கோயிந்தாங்கிற அப்புறம் ஏண்டா நம்ம ஆடுறா நம்ம யாரு? பண்டார கூட. ஆமா, அவங்க ஐயரு கூட. ஆமா, ஐயரை பத்தி பேசினாவே கோயிந்தா போட்ட வேண்டியதே. அவங்க கோயிந்தா போடுறவங்க. ஆமா, புத்தூர் கோயிந்தா புதுச்சேரிப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த கோயிந்தா 1000 கையன்மார்களுக்கு 5 குருமார்களுக்கும் கோயிந்தா அருமை தலைவனான கோயிந்தா ஆரியப்பேத்தின் மகள் கோயிந்தா ஆரிய மாலாவன் கோயிந்தாவா? நீ போனதும் கோயிந்தா, பார்த்ததும் கோயிந்தா, சரி, பிள்ளையும் கோயிந்தா, சரி, உன் கல்யாணமும் கோயிந்தா. கல்யாணம் கோயிந்தா விட்டுல. சரி, அப்படி சொல்லு அண்ணா. என்கிட்ட சொல்லிட்டீல? சொல்லிட்டேன். அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்னது? கல்யாணம் தானே? ஆமா. சரிண்ணா, தாயை எடுத்து எப்படியாவது சொல்லி எனக்கு விட வாங்கி தந்துரு. எப்படியோ காலில் விழுந்து கையில விழுந்து விட வாங்கி கொடுத்துறேன். சரி, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா? என்ன பண்ணணும்? ஆரியமாலா பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிண்ணா. ஆனா அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சாச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு எனக்கு புத்தே கூடும். என்ன பண்றது? நல்ல வெள்ளாம நான் இடத்துல உதவி வெள்ளாம எடுத்துட்டு போங்க. அம்மையப்பண்ணா கல்யாணம் முடிக்க கல்யாணமே முடிக்காத மாதிரி பண்ணி வர மட்டும் வாங்கி கொடு. 6 மாசம் என்ன 1 வருஷமா நீ வந்து பாத்து இப்படி அடிச்சா என்ன மசல் வச்சா சாமியா கும்பிட்டா உன்னால முடியாதுன்னு தெரியுமா? சரி, தாயாரோட ஆலயத்துக்கு போவோமா? போலாம். மா பாடக்காரா அம்மா கூப்பிடுறா. அம்மாவை கூப்பிடுறீங்களா? வாமா பெரிய பையன் நல்லா அடியில முடிக்கிறாங்க. சீக்கிரம் வாமா. தூங்குறவங்கள எந்திரிச்சு உட்காருங்கம்மா. எழுப்பிடுங்க. சாமி அழிக்கணும். தயவு செஞ்சு சாமி அழிக்கிற போது யாரும் தூங்காதுங்க, எந்திரிச்சு உட்காருங்க. இந்த தூங்குறாள்லாம் தயவு செஞ்சு அக்கம் பக்கத்துல இருக்கால எழுப்பிடுங்க. உட்கார்ந்து இருக்கால வேணா தூங்குங்க. வேணாம்னு சொல்ல தயவு செஞ்சு தூங்குறாலும் எழுப்பி விட்டுருங்க. 6வது ஷிஃப்ட் மாத்துறதுதான். ஷிஃப்ட் மாத்திரமா? ஆமா, தூங்குறாலும் எழுப்பிவிட்டாலும் தூங்குறது. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்ட தாயனி கண்வளர வீட்டிலே வீசிக்கிட்டு வாட்டு சொல்லு தேவி நீ கண்வளர
காமாட்சியம் அருசக்தி காண வேண்டும். இந்த மந்தையில் வாழ்கின்ற என்ன சாமி இது? இந்த மந்தையில் வாழ்கின்ற காளியம்மன் மாரியம்மன் அருள்சக்தி காண வேண்டும். யாருமே தூங்க வேண்டாம், எல்லாத்தையும் எழுப்பி விடுங்க. இதான் விடுஞ்சிருச்சு வரையும் தூங்கினது எல்லாத்தையும் எழுப்பி விடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்காங்க, அப்படியே எழுப்பி விடுங்க. ஆண்கள் எல்லாம் விசில் சத்தம் அடிங்க, பெண்கள் எல்லாம் குலவு சத்தம் போட்டு ஆராவதப்பட்டுங்க. தெய்வத்துக்கு யாருமே கூச்சப்பட வேணாம், யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்க வேணாம், விடுங்க, நாங்க நிப்பாட்டிக்கிறோம். எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. அப்படியே எல்லாம் எந்திரிங்கம்மா, எல்லாம் எந்திரிங்கண்ணே. அவ்வளவுதான் விடுஞ்சிருச்சு. இதுக்கு மேல தூங்கிட்டு இருந்தா என்ன பண்ண போறீங்க? அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவனால எல்லாம் அப்படியே கை தட்டுங்க. யாருமே தலையில முக்காடு போனவனா முக்காடெல்லாம் எடுங்க. தாயே காமாட்சி அம்மா, தாயே அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். தாயே அழகு நல்ல மலையாளம் 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 அழகு நல்ல மலையாளம் 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 தங்க நல்ல மலையாளம் 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 முத்துமாரி உனக்கு ஆமரண்ட வெட்டிகிலே வெட்டிகிலே முத்துமாரி உனக்கு முத்தாளம் வெட்டிகிலே வெட்டிகிலே உனக்கு சேலகுடியிலடி சேலகுடியிலடி ஏன் முத்துமாரி உனக்கு செல்வரக வெட்டியிலே வெட்டியிலே வெட்டியிலே
மாரியம்மா. வாங்க வாங்க, சாமி ஆடுறவங்க சொந்தக்காரங்க வந்து பிடிங்க, கீழே விழுந்துட போறாங்க. பொறுமை சாமி, பொறுமை பிடிங்கனே பிடிங்கனே, கீழே விழுந்துட போறாங்க. அம்மா பயிர தொட்டு சென்றார். பயிர அப்பா வருமறை என்ன நீதான் வளைகளை காத்தவனே. பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனி. அகட்டு தாயே, இப்படி அகட்டு மகனி. தொட்டியத்தில் பிறந்தவனே பிறந்தவனே எத்தனை பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனி. இப்படியாகட்டும் படிச்சுண்டா ஆகிய தாங்கள் இருவர் மட்டும் இருக்கின்றீர்கள். இவர் செல்ல பிள்ளை அம்மை எப்படிங்க மகனி? அம்மைய பண்ணா அம்மா கூப்பிடுறாங்க, வா அண்ணா. அம்மைய பண்ணா அண்ணா, அம்மைய பண்ணா பாடி அம்மையப்பா மகனி, பாடி அம்மையப்பா. இப்படி வா மகனி. அம்மையப்பா, நீதான செல்ல பிள்ளை. ஆமா ஆமா, அதுல குறவே இல்லை. அழகு சிறந்தவனே அம்மையப்பா, அழகு சிறந்தவனே சிறந்தவனே என்ன பண்ற? என்ன பெத்ததாய பிறந்தெடுத்த கும்பிடாத மனுஷன் மனுஷனே கிடையாதுடா.
உங்களை மாதிரி நானே நான் நன்றி கட்ட பையன் நினைக்கிறியா? என்ன பெத்ததாய்க்கிறது ஆறா குடியிருந்த கோவில்ரா. சாமிக்கு போன எங்க போடுறீங்க? வாசுபடிக்கு முன்னாடி என்ன முடிவீங்க? அதனால பெத்ததா யாரு? குடியிருந்த கோவில். நம்ம அம்மாவுக்கு சாமி கடைவாசி எங்கடா இருக்குது? தலைவாசி வாசுபடியில இருந்தானே கும்பிட்டேன். மகனி அம்மா அம்மையப்பா, நான் தானே செல்ல பிள்ளை. நீ செல்ல பிள்ளை என்றுமே பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனி. அங்க பாருமா ராத்திரி ஐநூறுல விட்டு புரோட்டா, சரி, ஆணி தோசை, ஆப்பாயில, சரி, புளிப்பாயில, இட்லி, பரோட்டா, அப்புறம் அது என்னது ஆப்பா ஓட்டாப்பா எல்லாம் போட்டாவமா பவன பொண்ணு தண்டமா. ஆனா சாமான பசிக்குது இல்லடா. சோர்ல அவருக்கு தண்டா. ஆனா சாமான பசிக்குதுமா. சாமான பசி எடுத்துருச்சு. சாமான பசி எடுத்துருச்சு. பசி எடுத்துட்டா படுப்புன்னு எது வேணாலும் தின்னுடுவேன். அம்மாவுக்கு வச்சிருக்க தேங்காய் வாழை பூராத்தை தின்னுடுவேன். நான் தானே செல்ல பிள்ளை. ஆமா, நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். எனக்கு பசி ரொம்ப எடுத்துருச்சு. சரி, நேரத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியல. எனக்கு பால் மேப்பா சாதம் கொடுக்கிறேன் மகனி. எனக்கு வேண்டாம். எனக்கு பால் தான் வேணும். மேப்பா அந்த குளிப்புகிட்ட கொண்டே கூட அம்மையப்பா, அம்மா என் மகன் காத்தவராயிருக்கும் சின்னாருக்கு முதல் சாதம் கொடுக்கிறேன். 3 நாள் சேர்ந்த மாதிரி குடிக்க முடியாது. நான் முதல்ல குடிச்சுக்கிறேன், அப்புறம் அவங்கள விடு. சோறு திங்கிறாள் வேற ஆளு. அம்மா சோறு போடுறத போய் ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்கடா சீக்கிரம். நான் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன், அதை உள்ள போட்டுட்டேன். காத்தவராயம் வேட்டைக்கு சென்று அனைவருமே பசியோடு இருக்கிறீர்களப்பா. முதனம்மா ஆகினாய் பழுத்து சாதத்தோரே நீதான் பக்குவம் உண்டுபடா உண்டுபடா பழுத்து சாதத்திட்டா சாதத்திட்டாயிருந்து பத்தியம்மா என்ன செய்து பழுத்து சாதத்தோரே சாப்பிட்டால் ஏழு வயிறாகப்பட்டது பத்தி இருக்கின்றதப்பா. பால் சாதம் வேண்டாமாமா. பால் சாதம் சாப்பிட்டால் வயிறாகப்பட்டது பத்தி இருக்கின்ற தாயனுக்கு பால் சாதம் வேண்டாம் என்று இருக்கின்றார் அல்லவா தாயே. அப்படியே நாள் தைரத்தை சாதத்தாரே காத்தவராயா தாயே, தயிர் சாதம் சாப்பிட்டாலும் தரலாக இருக்கின்றது, மோர் சாதம் சாப்பிட்டாலும் உள்ளாக குத்திக்கின்றதற்கு மோர் சாதமே வேண்டாப்படுத்திருக்கின்ற அல்லவா அம்மா. படி காத்தவராயா தாயே, அதற்கெல்லாம் மேலான சாதம் எப்படி அம்மா? என்ன சாதம் என்று தெரியுமா? சாதத்தாரே மகனே, சாதத்தாரே மகனே, காத்தவராயா நெய் சாதம் சாப்பிட்டாலும் நெருப்பாக இருக்கின்றதற்கு நெய் சாதம் வேண்டாம் அப்படி தெரிவிக்கின்ற எல்லாம் தாயே. அவன் சோறு திங்க மாட்டான். பிறகு அவன் முகலே பாரு, 2 பேரும் பாரு. நம்ம இங்கே என்ன குழந்தை வைக்கிறாங்க. நானும் இங்கே என்ன குழந்தை இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க.
அவன் மோடே பாருமா அப்படி யாரா இருக்கான் எங்க வேட்டைக்கு போனா பத்தியா ஆமா பிள்ளைங்க எங்கிட்ட போய் ஏதோ கண்டு பயந்துருக்காங்க அப்படியா 2 பேரும் மாத்த முடிச்சாப்படியே முடிக்கிறாங்க சரி எங்க போனியா எதை கண்டு பயந்தா ஏடா சோறு வேணாம் இவனை விட்டுரு சின்ன இருக்கப்பா சின்ன ஆமா சின்ன பையன் கடைசி மகன் கடைசியில மருமகன் நம்ம இருப்பேன் சரி மருமகனா என்னுடைய மகன் பெரிய மகன் நான் தான் பெரிய மகன் சரி அவன் வந்து உனக்கு மருமவன் அண்ணா மயன் மருமகன் சொல்லுவாங்க அவன் மருமவன் நான் முத மகன் கடைசி மகன் ஏய் மேப்பா ஏமா 3 பேருமே என்னுடைய மகன் தான் ஆடக்கிழட்டு முட்டை உனக்கு என்ன தெரியல மருமகன்னா அதான் ஒருத்தன் நான் மூத்தவன் சரி அவன் மருமவன் ஏய் எப்படி நான் சொல்றேன் ஆமா அவன் தான் மருமவன் என் கடைசி மகன் எப்படி மருமகங்கிற நான் முத மகன் நீ மருமவன் மருமகனா நீ கடைசி மகன் அண்ணா நீ ஃபர்ஸ்டா பிறந்த உனக்கு அப்புறம் பிறந்தனால மருமகன் அதைத்தாண்டா சொன்னேன் சோறானா நிக்கிற ஏன்டா இல்லடா? நான் பார்க்கலண்ணா உன் மருமகன் கம்பெனிதான் இருந்திருப்பேன் கணேப்பா. ஒட்டு போய் அம்பளுத்திருப்பேன் எங்க போனேன் அவனை கேட்டு கட்டி வச்சு உரிமா அவனை உடிச்சா போன சரியாயிரும் சரி சரி நீ போனா நீ போனா காத்தவராயா தாயே வேட்டைக்கு சென்று வந்திருக்கிட்ட தாய் என்று தெரிவித்தாய் அல்லவா மகனே உண்மைதானம்மா ஆகினால் எது சென்றாயடா சென்றாயடா மகனே எதறிய சொல்லுமடா சொல்லுமடா எது சென்றடமா சென்றடமா சொல்லுமடா சொல்லுமடா காத்தவராயா தாயி உன்னை தெற்கு சபைக்கு வெற்றிக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தேன் அல்லவா உண்மைதானம்மா ஆனால் தெற்கு சபைக்கு வெற்றிக்கு சென்று அங்கு அழகான மாலை கட்ட என்று தெரிவிக்கிறேன் அல்லவா உண்மைதான் தாயி மாலை என்றால் உன்னை தந்தை சிவனந்து இருக்கின்றார் அல்லவா அந்த ருத்ராட்சர மாலை கண்டு வந்தாயா இல்ல மாலை கண்டு கண்ட மாய மாலை கண்டு வந்தாயா இல்ல பூ மாலையை கண்டு வந்தாயா அந்த பூ மாலை இல்ல பிறகு கண்டது எனக்கு தான் தெரியும். என்ன மாலை எட்டி மாலை எருக்கல மாலை ஊதுகா மாலை மட்டக்க மாலை உனக்கு தானே இருக்கு எனக்கு இல்லாத. அப்புறம் அதெல்லாம் விரதம் காட்டணும் படி கத்தவராயா தாயி நீ எந்த மலை கண்டு வந்தாய் மகனி அம்மா அதை மாலை என்று சொல்லலாம் பிறகு என்ன சொல்ல போனால் கனி என்று கூட சொல்லலாம்மா இதோ சொல்லுகிறேன் தாயை கண்டு வந்த தாயே நல்ல கண்டு வந்த தாயே மாலை என்று சொல்லலாம் மாற்றொரு கனி என்று கூட சொல்லலாம் என்று இருக்கிறார் அல்லவா கனம்மா கனி என்றால் மா கொய்யா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கல்ல இருக்கின்றது அல்லவா உண்மைதான் தாயி அந்த முக்கணியிலே நீ எந்த கனியை கட்டு வந்தாய் மகனே அம்மா கனி என்று சொன்னால் அந்த கனியுடைய பெருமை பற்றி சொல்லுவீர்கள் அம்மா சொல்ல வேண்டும் அம்மா கொம்புல வளர்த்தால் அம்மா கனி என்று சொன்னால் அந்த கனியாகப்பட்டது கொம்புகளுக்கு நம்ம குறையிட்டால் பழுக்கக்கூடிய கனி மாத மறுப்பும் வருடத்தில் ஒரு காயும் காய்க்கக்கூடிய கனி தாயி அப்பேற்பட்ட கனியை கண்டு வந்த நம்மா பாடி காத்தவராயா ஆகி அந்த கனியாகப்பட்டது மாத மறுப்பு பக்கம் வருடவர் காய் காய்க்கும் கொம்பிலை பழுக்காது அது குடலில் பழுக்கின்ற கனி என்றால் அம்மையப்பா அது என்ன கனி அதான் நீ எல்லாம் பொம்பளை தானே கேட்கிறேன் அம்மையப்பா அது என்ன கனி அது மாதுளங்கனி என்ன கனி மாதுளங்கனி மாதுள கனியா ஆமா மாதுளா மங்கை இளமன்னா இளசு கிண்ணினா கண்ணி கிண்ணியா அது கன்னிமா
மாதோ இளம் கண்ணி. சரி, அப்படின்னா காளி பையன் எங்கேயோ போய் பொம்பளை பார்த்துட்டு வந்துருக்கேன். எப்படி? அது மாதவர் போக்கும்னா பெண்கள்லாம் மாசம் மாசம் வாசல் உட்காரவே இல்லை. அதான் மறைமுகமா சொல்றேன். வருட ஒரு காய்க்கும் என்றால் வருடம் ஒரு காயாக்கும்னா வருஷம் ஒரு பிள்ளை பெற்றவாறு 3 பிள்ளைய. அதான் வருடம் ஒரு காயாக்கும்னா மறைமுகமா சொல்றேன். கொம்பில் படைக்காது அது குடலில் படைக்கின்ற கனி என்றால் கொம்புல காய்க்காத குடல்ல காய்ச்சி கனின்னு சொன்னா 3 பிள்ளை 10 மாசமா தூக்கி செவந்தவாறு ஒவ்வொரு பிள்ளை 10 மாசம். அதான் சொல்றேன், கொம்புல காய்க்காத குடல்ல படுத்தது. காலிப்ப எங்க போய் பொம்பளை வாட்டு வந்திருக்கேன். பொம்பளை எந்த ஊரு, எந்த தேசம், என்ன சாதி, என்ன குளம்னு கேளுமா. ஐயோ என்ன பண்றாங்களோ தெரியல. அடிக்க வர்றாங்களோ கேசு விடுறாங்களோ நான் ஓடி ஓட்டி காட்டுவராயா ஆகி. ஆனால் நீ கண்ணியை கண்டு வரவில்லை, நீ ஒரு கண்ணி பெண்ணை தேடி கண்டு வந்திருக்கின்ற மகனி மொழிதானம்மா. அப்படியானால் அந்த பெண்ணை அகப்பட்டவை எந்த ஒரு எந்த தேசம் என் மகனே நீதான் எனக்கு சொல்லுங்கடா சொல்லுங்கடா. என்ன எப்பேற்பட்ட இடம்? ஐயருட்டு பெண்ணா? நம்ம வைப் பண்ணா உலாவண்ணா குழாவா? நம்ம உலாவுக்கு பைப்பு சேருமா? அம்மையப்பா, நம்முடைய குலம் என்ன குலம்? நம்மள வந்து ஆண்டி குலம், அவங்க குலம் கண்டார குலம். அவளுக்கு நம்மளுக்கு ஏத்துக்குமா? நம்ம உலாவுக்கு பைப்பு சேருமா? குழாவா? சேருமா சேருமா சேருமா. 10 இன்ச்சு பைப்பு போடு சேரும். எங்க குழா வேற அவங்க பைப்பு வேணாம். அதான் குழாயில போடு. சேருமா வேணாமா? சேராதா? ஐயோ 500 ரூபாய் ஒப்பு கட்டி வந்தானே. சேருமா சேராதா? சேராது சேராது. ஆனா அதனால இவனை விட்டோம்னா பூர்வம் பூரா விளக்குவேன். அப்படியா? சரி, கல்யாணம் பண்ண வர கொடுக்காது. வர தர மாட்டேன் மகனே. நான் இருக்கிறேன் தராது. சரி சரி. காட்டுவராயா தாயி புத்தூர் ஏக்கரையாறு பூச்சை நட்டட்டி ஓமாண்டு கிராமத்தை ஆளக்கூடிய 1000 ஐயர்மார்களுக்கும் 5 குருமார்கள் தளபதியாக இருக்கக்கூடிய ஆரியப்பராஜன் மகள் ஆரியவள பெண்ணை கண்டு வந்தாயா? உண்மைதானம்மா? வேட்டவட மகளின் தாயி நம்மளும் ஆட்டுகளும் அவர்களும் ஐயர்களும். அதனால் ஐயன்மார் பெண்ணை தொட்டால் உனக்கு ஆபத்து நேருமடா நேருமடா. ஐயன்மார் பெண்ணை தொட்டு அழி வந்து சேரும், பாப்பார பெண்ணை தொட்ட பாவம் வந்து சேருமட மகனி. அதனால் அந்த ஆரியமலத்தின் வேண்டாமட மகனி தாயி நீங்கள் என்ன தெரிவித்தாலும் மலர்ந்தால் ஆரியமாளா, இல்லை என்றால் இந்த மண்ணிலே மாண்டு வந்து விடுவேமா? ஆமா சரி. அந்த நம்ம மாமா சோடியா உட்காந்துருக்காங்க. யாரு? சோடியா அதெல்லாம் மற்ற நிறைய பூ விளையாடு வச்சுக்கிட்டு அதெல்லாம் விளையாடுற தலை நிறைய பூவா நரைச்சதலப்பா. நரைச்சதலையா? நான் தலை நிறைய மல்லிகைப்பூ நினைச்சுட்டு இருக்கிறேன். நரைச்சதலையா? சரி சரி. நம்ம மாமா மகன் பூங்கற்பி. பூங்கற்பியா? சரி. அந்த 2 பிள்ளைய காட்டுறேன். பொன்னிமலை வாட்டர் பொறுப்பாடு பண்ணா, பச்சைமலை வாட்டர் பசுமாடு பண்ணா, ஏகப்பட சொத்துக்காரமா. ஆமா. இந்த 500 பிள்ளை இந்த பிள்ளை ஆரியமலை கல்யாணம் பண்ணா ஒரு சொத்தும் இல்ல. ஆமா. வந்தோம்னா குண்டியில ஓலமட்டை கட்டி துரத்திடுவான். ஆரியமலை வேண்டாம், வேணாம். நம்ம மாமா மகளை கட்டி வைக்கலாம். மாமா மலை கட்டி வச்சாலும் மழை கட்டி வச்சுட்டே திக்கலாம். சரி. ஏகப்பட சொத்துக்காரி ஆட்டோ ஓட்டேன் எல்லாம் வந்தோம் போட்டு ஆட்டோ அடிச்சு ஒரு பிள்ளை கட்ட காத்தவராயா அந்த ஆரியமலை வேண்டாமட மகனி அம்மா உனக்காக பிறந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய் மாமா மகள் வாங்கருப்பி பூங்கருப்பி என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் இருக்கின்றார்கள். மாமா கட்டலாம் மாமா என்ன மாசத்துக்கு அவளை போய் நான் கட்டுறேன்.
அடிச்சுட்டான். அவனை போட்டு வேதி பண்ணி போட்டு காலிட்டான் அப்படி அது போய் அவளை கட்டலாமா உனக்கு எதிரே நான் தான் கவலைப்படாது உனக்கு எதிரே நிற்கிறவன் நான் தான் அம்மையப்பா மாமா மகளை கட்டி வைக்கலாமா? அவனுக்கா மாமா மகளை தான் கட்டணும். ஆமா ஆரிய மலை கட்டக்கூடாதுமா. வேண்டாம். வேண்டாம். சரி மாமா மகளை கட்டணும். ஆரிய மலை கல்யாணம் பண்ண வர கொடுத்தா சமர்ப்பியா? ஆமா நான் சொல்லிட்டேன். சரிண்ணா ஆரிய மலை கொடுத்தி சரிண்ணா. மாமா மலை கட்டிடாத. ஐயோ கட்ட மாட்டேன். என்னை பேருதான் கட்டினா இதுக்கு மேல தடுத்துப்பட்டு விட வேண்டியது. ஆரிய மலை பார்த்து ஏற்றி கிடக்க முடியாது. கத்தவராயா தாய் நம்முடைய தாய்மாமன் மகளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் மகனே. அம்மா அந்த ஆரியமல் பெண் வேண்டாமோட மகளை கத்தவராயா இதற்காக அந்த பெண்ணை வேண்டாம் வேண்டாம் என்கிறார். அவர்கள் எப்பேற்பட்ட பெண்கள் என்று உங்களுக்கு தெரியுமா தாய்? எப்பேற்பட்ட பெண் இதோ சொல்லி வருகிறோம்மா. அம்மா சமகுழுக்கு வாயிலே வாயிலே அம்மா சமகுழு வாயிலே தாயே அவர்களை அப்பேற்பட்ட பெண்கள் அம்மா அவளை பற்றி நான் என்ன சொல்லுவேன் தாயே? சொல்ல வேண்டும் மகனே. அம்மா கருத்து வெறுப்பு வந்த தாயே அம்மா கருத்து வெறுப்பு வந்த தாயே 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 கருப்பு வெறுப்பு வந்த தாயே கருப்பு கருப்பு வந்த தாயே எனக்கு மறக்க மறக்க தாயே தாயே கருப்பு கருப்பு வந்த தாயே எனக்கு சுரகர தாயே அம்மா எனக்கு சுரகர தாயே எனக்கு அவர்கள் அப்பேற்பட்ட பெண்கள் அம்மா. சரி அவர்களை பற்றி நான் என்ன சொல்வேட்டமா? சொல்ல வேண்டும் மகனே. தாய மண்ட ஒரு தவள தாயே நம மண்ட ஒரு தவள தாயே நம மாமியார தாயே தாயே மண்ட ஒரு தவள தாயே மண்ட ஒரு தவள தாயே நம மாமியார தாயே தாயே மண்ட ஒரு தவள தாயே நம மண்ட ஒரு தவள தாயே நம மண்ட ஒரு தவள தாயே நம மண்டனார தாயே தாயே மண்ட ஒரு தவள ஐயோ மாமா கூட கல்யாணம் பண்றாரப்பா மண்டை வருத்தவா மாமியா செத்து போயிருவா. மண்டை வருத்தவா பிறந்த நாள் நான் செத்து போயிருவா. புருஷன் சாவணும்னா என்ன பெருசா இருக்கா இல்ல நீ சொல்றாடே மண்டை வருத்தவா மாமியா செத்து போயிருவான்னு சொல்றேன். வாஸ்து வந்த கொண்டை வருத்தவெல்லாம் நான் செத்து போயிருவேன் கொழுந்தனார். அப்ப புருஷன் சாவணும்னா என்ன பெருசா இருக்கும்? அத பாத்திருந்தேன்னா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ற சொல்லுவானோ இன்னும் நான் ஒட்டி பார்க்கல. கல்யாணம் பண்ண விட்டுதான் சாவ போறேன். பாத்துட்டியா? என்னத்த பார்த்த? அது பாத்துருக்க மாட்டேன். இல்லாட்டி அவன் செத்து போறோம்ல. ஐயோ கட்ட மாட்டேன். கட்டிடாரப்பா கால கூட விழுவா சாமி. மாமன் பிள்ளை கல்யாணம் பண்ணிடாத. நான் உசுரோட இருக்கணும். அம்மா செத்து போறான். மற்றதான வருஷம் இருக்கா செத்து போறான். ஆனா நீ மட்டும் கல்யாணம் பண்ணிடாத. பொழுதுனா நான் உசுரோட இருக்கணும். சரி நீ அண்ணன் கட்டி அண்ணன் எடுத்தாலும் பரவாயில்ல. சரி அவ்வளவுதான் கட்டுவேன். ஆமா நீ செத்தாலும் பரவாயில்ல. செத்தாலும் ஆரியமலை கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவேன் தாயே? அவர்கள் அப்பேற்பட்ட பெண்கள் அம்மா. சரி அவர்கள் எப்படி நான் திருமணம் செய்து கொள்வது? அழகர் எழுப்பு ஆமா ஐரோட்டு பிள்ளை வச்சுக்கிட்டு இவ்வளவு ராங்கத்தனமா பேசுறேன்.
ஆரியமலை வேண்டாம் மகனி. ஆரியமலா பிள்ளையதான் கல்யாணம் வரம் கொடுத்தா ஒவ்வொருத்த பார்த்து கொடுத்த முடியாமா? மைப்பா ஆரியமலை வேண்டாம். மாமாவை தான் கட்டி வைக்கலாம். மாமா மக வாங்கரிப்பு பூங்கரிப்பு சொல்லப்படி 2 பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒட்டு போயிடலாம். ஆமா அம்மா பட்டுக்கிட்டே திங்கணும். ஆமா அதனால மாமாவா உறுதியா இருக்கணும் பாத்துக்க. எடுத்து சொல்லு. அம்மா சரிண்ணா. உனக்கு ஆரியமலா உறுதி. நீ கல்யாணம் பண்ற. சரி. மாமா பண்ண கல்யாணம் பண்ணிடலாம். கட்ட மாட்டேன். ஆமா ஏதாவது பேட்ச் மேரி கேட்காம ஆரியமலா பிள்ளை விட்டுப்புட்டு மாமாவோட கல்யாணம் பண்ணா பல்ல 34 காட்டு போடுவேன். 34 இருக்கான்னு 2 பல்லு சேர்த்து இல்லையா? அம்மையப்பா எடுத்து சொல்லிட்டியா? என்னன்னு சொன்ன? நீ ஆரியமலா பிள்ளைவே கல்யாணம் பண்ணிடாத, மாமா பிள்ளைவே கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்ன? ஆமா பொய் சொல்லாது. நானு ஆரியமலா பிள்ளை வேணாம்னு தான் சொன்னேன். மாமா சரி அம்மையப்பண்ணா அம்மாட்ட எடுத்து சொல்லிட்டேன். அப்படியே சொல்லு. நன்றி சொல்லிட்டேன். உனக்கு வந்து உறுதியா ஆரியமலா ஆரியமலா தான் கட்டுவேன். ஆமா அவன் வந்து மாலாவை விட்டுட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி சரி. நான் போய் சொல்ல எல்லாத்தையும் கேளு. அம்மையப்பண்ணா நீ போயிட்டு வா, ஆரியமலோட வர்றேன். முடிக்காம போக மாட்டியா? ஏய் அம்மையப்பா ஏன் உட்காரு. கல்யாணம் பண்ணி அவன் முதல்ல பார்த்துட்டு தான் போகணும். நான் இன்னும் ஆரியமலை கூட்டி வரல. கூட்டி வந்ததுக்கு அப்புறம் காட்டுறாயா தாயே? அந்த ஆரியமல் பெண்ணுக்காக திருமணம் செய்தார். என்ன ஆபத்து நேரம் தெரியுமா? அம்மா அந்த ஆரியமலை பிறந்த உடனே கழுகு மலர் கூட பிறந்ததா. எவன் ஒருவன் இந்த ஆரியமலை பெண்ணை சிறை கண்டானோ அந்த ஆயிரமட்ட ஐயர்மாவை அடித்து சித்திரை செய்து கழுகு மரத்தில் ஏற்றுவார்கள். அப்பொழுது கொல்லிமலை கழுகு வந்து மகனே ஆரியமலை பெண்ணை மனமெடுத்தாய். கொல்லிமலை கழுகு வந்து கொத்தி இழுக்கும், பச்சை மலை கழுகு வந்து பட்டி இழுக்கும். ஆகினால் அந்த ஆரியமலை பெண் வேண்டாம் மகனை காத்தவராயா. அம்மா நீங்கள் என்ன அறிவித்தாலும் தாயே செத்தாலும் சகலமா தாயே, நானே செத்தாலும் சகலமா தாயே, அந்த சிவாஜி மனிதனில தாயே தாயே செத்தாலும் சகலமா தாயே, அம்மா செத்தாலும் சகலமா தாயே, அம்மா செத்தாலும் சகலமா தாயே, அந்த சிவாஜி மனிதனில தாயே தாயே செத்தாலும் சகலமா தாயே, தாயே மாட்டால மடலமா தாயே, நம்ம மாட்டால மடலமா தாயே, அந்த மாட்டால மடலமா தாயே தாயே மாட்டால மடலமா தாயே. அம்மா கத்தவராய என்ன தெரிவித்தாலும் செத்தால் அந்த சீமாச்சி மனிதனை மாண்டால் அந்த மாலாவின் மனிதன் அம்மா, மலர்ந்தால் ஆரிய மாலா, இல்லை என்றால் அந்த மண்ணிலே மாண்டு மடிந்து விடணும்மா. மேப்பா உனக்கு வந்து 2 பிள்ளைதான். எப்படி அது உறுதியாயிடுச்சு. அதே எப்படி? அதே மூத்த மகனும் கடைசி மகனும் தான் உனக்கு பிள்ளை. சரி அருமையா உன் பிள்ளை அல்ல. அம்மைப்பா ஆமா அண்ணனுடைய மகன் தான். நீ வந்து எடுத்து சொல்லு. ஆரியமலை வேண்டாம், மாமா மகளை கல்யாணம் பண்ணு. நீ எடுத்து சொல்லு அம்மைப்பா. சொல்லு. உன் மருமையை கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கு அவன் ஒத்த கால நிக்கிற. அப்படியா? முடியா இல்லடா அயல்வீட்டுல நான் மருமகன் ஆகணும் சுக்கலாபுரத்தால போட ரொம்ப ஆரம்பிச்சுட்டேன். அப்படியா? சமஸ்கிருதம் படிக்கிறேன். சரி சரி. அவன் போறேன். இனிமே பை தூக்கிறியா, ஓப்ப குச்சி தூக்கி கிளம்பிடுவேன். இனிமே உன் கூட சேர மாட்டேன். 2 மைண்டா மருமை இல்ல. சரி. அதனால இதுக்கு மேல விட்டோம்னா உன்னை அடிச்சு கூட கேட்பேன். அப்படியா? ஆமா. சரி. யாருன்னா பயந்துக்க, நீ உருவிக்க. உருவிக்கலாம். சரி. நீ உருவிக்கிட்டு அந்த அவா நம்ம மேட்டு மேல உட்காந்துப்பா. நமக்கு பெரியாயி யாரு? நம்ம பெரியாயி நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருப்பா. வள்ளத்து மாகாளி வள்ளத்து மாகாளி அப்ப அங்க உட்காந்துடுவாரு. எங்க? ஷாப் சாலக்காரி வல்ல நாக்கு தொங்க போட்டு ஏன்னா நாக்கு தொங்க போட்டு பல்லு 2 பிரியாணி விட்டா. சரி. சாப்பிட்டால வெளி படிச்சுனா ஓமன மாதிரி ஒன்று வந்து. அப்படியா? ஆமா. சரி. பண்ண விடாத. நீ போய் பெரியாடி காட்டுட்டு இருக்கிற. சரி சரி. நீ ஆரியமாலா கூட்டு வா. சரிண்ணா. நான் போய் குழி வெட்டுறேன். எதுக்கு?
சாப்பாடு வர்ற சாப்பிட்டு சோறாக்கணும்ல. சரி சோறாக்கு புளி வெட்டு முட்டி 3 வாங்கிடுறேன். முட்டி எதுக்குண்ணா சோறாக்கவா அட அரிசாணி பானா சரிண்ணா அப்படியே ஒரு கால் விட்டுறேன். மேல விட்டா அப்புறம் கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன். சரிண்ணா பாட்டுக்கு மட்டும் வாசிக்க பாட்டு வாசி வசந்தத்துல வாசிக்க வேண்டாம். காத்தவராயா தாயே அந்த ஆரியமலை வேண்டாமட மகனி அப்படி அந்த ஆரியமலை பெண்ணை மனப்படுத்தால் என் நாட்டு மக்கள் ஊர் மக்களும் காமாட்சி பிள்ளை என்று மகனி கண்டவர்கள் பேசுவார்கள் காமாட்சி பிள்ளை என்று கண்டவர்கள் பேசினாரோ சோழனிக பிள்ளை என்று மகனி நாட்டு மக்கள் பேசுவார்கள் அம்மா காமாட்சி பிள்ளை என்ற நாட்டு மக்கள் ஊர் மக்கள் இழிவாக பேசுவார்கள் மகனி. ஆகினால் அந்த ஆரியமலை வேண்டாமட மகனை காத்தவராயா தாயி நீங்கள் எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் நான் அன்றே மறந்து அன்றே இருந்தால் பரவாயில்லை அம்மா. மறந்தால் ஆரியம்மாளா இல்லை என்றால் இந்த மண்ணிலே மண்டு விடுவன் தாயி காத்தவராயா எனக்கு வரத்தை தாருங்கள். என்னால் வரம் கொடுக்க முடியாது மகனி. ஏனம்மா அந்த ஆரியமலத்தினை மனமடிக்க வேண்டும் என்றால் நான் வரம் கொடுத்தால் ஒன்றுதான், ஒரு பெரிய தாயார் வரம் கொடுத்தால் ஒன்றுதான். ஒரு பெரிய தாயாரோ அந்த பாத்திரத்தை மணல் வெட்டிய வெள்ளத்து மாகாளி தவறு செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு சென்று அந்த ஆரியமலப்பனை மறுபடுப்பதற்கு நீ வரம்பெற்று வர வேண்டும் மகனை காத்தவராய். ஆகட்டு தாயி அந்த வெள்ளத்து மாகாளியை விசிறப்படுத்தவை உனக்கு துணையாக அந்த வெள்ளிமர போதங்களை பச்சை மர கலவை முறை அழைத்து செல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் 32 வேலையாக முயற்சி செய்து விட்டு அந்த பத்திரகாலம் சென்று வரப்பெற்று வா மகனை காத்தவராயா. சென்று வருகின்றேன். சென்று வா மகனே.